நாமக்கல் மாவட்டத்தில் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்து கொடுத்து உதவுவது போல நடித்து அப்பாவி நபரின் ஏடிஎம் கார்டை நைசாக லவுட்டி கைவரிசை காட்டிய நபர் போலீசில் சிக்கினார். ஏடிஎம் கார்டை கைமாற்றி 2.5 லட்சம் ரூபாயை சுருட்டிய நபர் போலீசில் சிக்கியது எப்படி? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தைச் சேர்ந்த முத்துச்சாமி பணம் எடுப்பதற்காக SBI வங்கி ஏடிஎம் மையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது ஏடிஎம் மிஷினில் இருந்து பணம் வராததால் அங்கு நின்றிருந்த மனோஜ்குமார் என்பவரிடம் முத்துச்சாமி உதவி கேட்டுள்ளார். முத்துச்சாமியின் கார்டை வாங்கி பணம் எடுத்து தருவது போல் நாடகமாடியவர் கார்டின் பின் நம்பரை நோட் செய்துள்ளார். பின்னர் மெஷினில் பணம் இல்லை என கூறியவர் முத்துச்சாமியின் ஒரிஜினல் கார்டுக்கு பதிலாக தன்னிடம் இருந்த போலி ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்துவிட்டு அங்கிருந்து நழுவிச் சென்றார். பின்னர் 2 நாட்கள் கழித்து முத்துச்சாமியின் பேங்க் அக்கவுண்டில் இருந்து 2.5 லட்சம் ரூபாய் எடுத்தது போல் அவரது செல்போனுக்கு மெசேஜ் வந்துள்ளது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த முத்துச்சாமி இதுகுறித்து குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் முதியவரிடம் போலி ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்து 2.5 லட்சம் ரூபாயை லவட்டிய நபரை தேடி வருகின்றனர். இதில் பணம் எடுத்து மோசடியில் ஈடுபட்ட நபர் குமாரபாளையத்தை அடுத்த சானார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பது தெரியவந்தது. பாதிக்கப்பட்டவரின் ஏடிஎம் கார்டை கொண்டு அவர் பவானி, தாராபுரம் உள்ளிட்ட ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மனோஜ்குமாரை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.